வீட்டில் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதா இல்லையா? அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? பயன்படுத்தணும். எதுக்கு? சினிமா பார்த்து, பாட்டு கேட்டு, பப்ஜி விளையாடி, கேம்ஸ் விளையாடி, அதிகமா குழந்தைகளை பார்த்து தெருவில் பார்த்தா பப்ஜி கேளுங்க. என்ன பப்ஜி? இது கூடுமா கூடாதான்ற அளவுக்கெல்லாம் கேள்விகள். அது கூடுமா கூடாதா? இன்னைக்கு அந்த மாதிரி சிலைகள்கிட்ட போய் எல்லாம் கேட்கிற மாதிரியான கேரக்டர்கள் எல்லாம் வருகிறது. விளையாட்டு என்பது இருக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. இஸ்லாம் விளையாட்டை தடுக்கவில்லை. ஹலாலான விளையாட்டுகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படியான அந்த போட்டிகளில் கலந்திருக்கிறார்கள். வாழ்க்கையே விளையாட ஆயிடக்கூடாது, விளையாட்டாக ஆகிவிடக்கூடாது. வாழ்க்கையில விளையாட்டு இருக்கலாமே தவிர விளையாட்ட வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஒரு காலகட்டம் இருந்துச்சு, கிரிக்கெட் இது அதுன்னு சொல்லிட்டு ஃபுட்பால் வெளியே போய் விளையாடுறது. இப்போ எல்லாமே போன் கையில இருக்கிறது. அதுல இல்லாத என்ன இருக்கிறது? கிரிக்கெட்டா, எந்த ஸ்போர்ட்ஸா, எல்லாம் அதுலயே கேமா விளையாடலாம். டிக்டாக் எத்தனை பேர் இடத்துல இல்லாமல் இருக்கிறது? டிக்டாக் பேன் பண்ணி விட்டான் என்பதற்காக அப்படியே முடங்கி போய் உட்காரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மாதிரியாக கேலி, கிண்டல், அரட்டை அரங்கங்கள், இப்படிதாங்க நம்முடைய நேரங்கள் போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ இளைஞர்களை நாம பார்க்கிறோம். ஒரு இடம் கிடைச்சா போதும், கேரம் போர்டுல உட்கார்ந்தாங்க, காலையில டிஃபன் போச்சு, மதியம் சாப்பாடை பத்தி கவலை இல்லை என்ற அளவிற்கெல்லாம் நேரங்களை நாம போக்கி கொண்டிருக்கிறோமே. சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் இந்த நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான் பாருங்க. இது பெரிய நியாமத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நியாமத்தான், இரண்டு பெரிய நியாமத்துகள் இருக்கிறது. மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மக்களிலே மிக அதிகமானவர்கள் 199 எப்படி இருக்கிறார்கள்? நஷ்டத்திலே இருக்கிறார்கள், இழப்பிலே இருக்கிறார்கள். அந்த நியாமத்துக்கு அநீதி இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் அலட்சியமாக கருதி கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த ரெண்டு பெரிய நியாமத் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். ஒன்று உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கிய விஷயத்துல நம்ம எத்தனை பேருக்கு நேரத்தை பத்தி கவனம் இல்லாத மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவனம் இல்லை. கண்டதை திங்க வேண்டியது, கண்ட நேரத்தில் தூங்க வேண்டியது, கண்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை முறையற்ற விதத்தில் முன்னெடுக்க வேண்டியது, தூங்க வேண்டிய நேரத்தில் போனை பார்க்க வேண்டியது, உலகத்தில் இயங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியதை புறக்கணிக்க வேண்டியது, எதை திங்க கூடாது அதையெல்லாம் தூக்கி அள்ளி குப்பை தொட்டியாக நம்முடைய வயிற்றை மாற்ற வேண்டியது, இப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் போய் ஒரு 25 வயசுல 30 வயசுல சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்த பிறகுதான் ஆஹா, அப்போ நம்மை சமாளித்து என்ன பிரயோஜனம், அப்போ நம்ம சுதாரித்து என்ன பிரயோஜனம் வருவதற்கு முன்னாலேயே. ஆக உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள், கவனமற்றவர்களாக, கேர்லெஸ்ஸா இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வல் ஃபராக், ஓய்வு நேரம். அந்த ஓய்வு நேரம் நமக்கு ஓய்வே இல்லைங்க. 16 மணி நேரம் வேலைங்க, 12 மணி நேரம் வேலைங்க என்றெல்லாம் அலப்பறை செய்யக்கூடிய நம்ம தான் அல்லாஹ் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறோம். இந்த கொரோனாங்கிறது ஒரு பெரிய கொடுமையானதுதான். அந்த கொடுமையிலையும் ஒரு கொண்டாட்டம் இருக்கதானே செய்கிறது. எந்த காலகட்டத்தில் வீட்டில் உட்கார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம்? எந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அப்பா கவனித்திருக்கிறோம்? ஆக நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய ஃபேமிலியோடு இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த ரமதானும் கடந்து விட்டது. நம்மில எத்தனை பேர் குர்ஆன் ஓதி இருக்கிறோம்? எத்தனை பேர் தொழுகை விஷயத்தில் கவனம் செலுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய திக்ர்களை கொண்டு நம்முடைய உள்ளங்களை அமைதிப்படுத்தி இருக்கிறோம்? பொதுவா மனுஷங்க அப்படி இருப்பாங்க. நாம மறுமையை நம்பக்கூடிய மூமின்கள். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போறதில்லை. இதற்கு பிறகுதான் ஒரு நீடித்த நிலையான வாழ்க்கை இருக்கிறது. அதை அலங்கரிக்கக்கூடிய அடிப்படையில் நம்முடைய எந்த அளவிற்கு அணுகுமுறைகள் இருந்திருக்கிறது சிந்திச்சு பார்க்கணும். ஆக இதுல நேரங்கள்ல உள்ள அந்த அலட்சியங்களை போக்கிவிட்டு நேரங்களை நேர்த்தியாக்கி கொள்ள வேண்டும். காலங்களை கனிவானதாக, காலங்களை கடத்தி அனுப்பக்கூடிய அடிப்படையிலே அமைத்துக் கொள்ள கூடாது. ஆக காலத்தை நமக்கு பிரயோஜனமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பொழுதுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பொழுதுகளை போக்கிக் கொள்ளக்கூடாது. பொழுதுகளை சர்வ சாதாரணமா நம்ம போக்கிடணும். கொரோனாவில் எத்தனையோ பேர் வியாபாரத்தை இழந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே அடுத்த வேலை சோத்துக்கு கவலை இருக்குதோ இல்லையோ, நம்முடைய நெட் பேக் முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுது? நெட் பேக் ஏதோ நாளைக்கு முடிய போகுது, நாளைக்கு முடிய போகுது, அதை போடுவதற்கு எனக்கு என்ன இது இருக்கிறது, என்ன டாரிஃப் இருக்கிறது, இப்படி நெட் பேக் நம்ம இடத்துல இருந்தா போதும் நம்ம காலத்தை கடத்த முடியும் என்கின்ற அளவிற்கு போய் நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு தான் நம்ம உட்காருவோம். யூடியூபை எடுத்து என்னமோ சாத்தாங்குளத்தில் என்னமோ நடந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்து அதற்கு அடுத்து ஆட்டோ பிள்ளைகளை வரக்கூடிய வேறு வேறு வீடியோக்களில் போய் உட்காந்து 9 மணிக்கு உட்காந்தவன் 1 மணிக்கு எதிர்ப்பான். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா? எங்கோ ஒன்று போய் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல தன்னுடைய நேரங்களை தொலைத்து விடக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஆபாசமான அந்த அப்ளிகேஷன்களில் போய் தன்னுடைய நேரங்களை தொலைக்கக்கூடியவர்கள், வலைதளங்கள் என்கின்ற பின்னப்பட்ட அந்த வலையில போய் சிக்கிக்கொண்டு சூழ்நிலை கைதிகளாக மாறிவிடக்கூடியவர்கள் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு மறுமை என்கின்ற ஒரு நிலையை கொடுத்திருக்கிறான். இங்கேயே சுதாரிக்கணும். சுதாரிக்கலன்னு வைங்களேன், அப்ப அங்க போய் ஒன்னும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஹதஹுமுல் மௌத், மௌத் அவர்களிடத்துல வரும். யார் இடத்துல? எல்லா மனிதர்களிடத்திலையும் வரும். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. நபிமார்களே விதிவிலக்கு கிடையாது. மௌத் வந்த உடனே கால ரப்பிர்ஜிஊன், அப்பதான் சுதாரிப்பான். ஆஹா, 60 வருஷத்தை வீணடித்து விட்டேனே, கொரோனாவுடைய 4 மாசம் நம்மள உள்ள உட்கார வச்சாங்க, வீணடித்து விட்டேனே,
ரமலானை பிரயோஜனமாக நான் ஆக்கவில்லையே, ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பியா அல்லாஹ், இந்த மரணத்தை ஒத்தி போடி அல்லாஹ், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, எந்த நல்ல காரியங்களை நான் விட்டு விட்டேனோ அந்த நல்ல காரியங்களை நான் செய்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா நடக்காதரா. அதெல்லாம் என்ன சாத்தாங்குளத்தில் நீ பாட்டுக்கு சில போலீஸ் அதிகாரிகள் கொலை செய்து விட்டு எல்லாத்துக்கும் கையொட்டு கொடுத்து முதலமைச்சர் வரைக்கும் எல்லாத்தையும் சரி கட்டி விடுகிறார்கள் அப்படின்னு நினைச்சா இது? அந்த உலகத்தை கடந்து விட்டாய் நீ. கல்லா, அதெல்லாம் நடக்காது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வாய் வார்த்தை மட்டும்தான். மரணம் என்பது லிக்குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை இருக்கிறது. இதா ஜா அஜலுஹும், அந்த தவணை வரும் என்றால் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி பொழுது அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். எந்த டைம் அந்த டைம், யார் இருக்கட்டும் இல்லாம போட்டோம், நீ வீட்டில தான் இருக்க வேண்டும் என்பது கூட கிடையாது. அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக நமக்கு கோடிட்டு காட்டுகிறான், பாடம் நடத்தி இருக்கிறான். ஏன் இதே ஜும்மாவிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையில சூரத்துல் ஜுமா என்ற 62வது சூராவை ஓதுவாங்க, சூரத்துல் முனாஃபிகூன் என்ற 63வது சூரா ஓதுவாங்க. அல்லாஹ் அதுல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ், உங்களுடைய செல்வமோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பி விட வேண்டாம். செய்யற நல்ல காரியம் எல்லாம் செஞ்சுக்கங்க. ஐயாத்தி அஹதகுமுல் மௌத், கடைசியாக உங்களிடத்திலே மரணம் வந்த அந்த சமயத்திலே லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், அல்லாஹ் 60 வருஷத்தை வாய்ப்பா கொடுத்தேன். 60 வேணாம் அல்லாஹ், ஒரு 60 மணி நேரத்தை கொடு அல்லாஹ், 60 நிமிஷத்தை கொடு அல்லாஹ், 60 செகண்ட் கொடு அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே சின்ன அவகாசத்தை கேட்பார்கள். அஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், எல்லாம் தர்மம் செய்து விடுகிறேன், நல்ல காரியத்தை நான் செய்கிறேன் அல்லாஹ், நல்லவனுடைய லிஸ்ட்ல நான் வந்துடுறேன் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு மனிதனுக்கு அவனுடைய தவணை வந்து விட்டது என்றால் அவகாசம் என்பது கொடுக்கப்பட மாட்டாது. இல்லை, அப்படி சொல்ல அல்லாஹ், கொடுக்கப்படவே மாட்டாது, அவகாசமே கிடையாது. அவகாசமே இல்லாத காலகட்டம் வருவதற்கு முன்னால் உள்ள இந்த அவகாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தலன்னு வைங்களேன், நாளைக்கு நரகம் நமக்கு முன்னால வருகின்ற அந்த சமயத்துல எல்லாமே ஞாபகம் வரும். அல்லாஹ் சொல்றான், வஜா ரப்புக், உம்முடைய இறைவன் வருவான், வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ் விசாரணைக்காக வருகின்ற அந்த சமயத்திலே வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். ஒரு முதலமைச்சர் வரும்போது, ஒரு கலெக்டர் வரும்போது அதிகார வர்க்கமே அணிவகுத்து நிற்கிறது அல்லவா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்திற்கு முன்னால ஒண்ணும் கிடையாது. அப்படி வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள். அல்லாஹ் விசாரணைக்காக வருவான், வந்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தமானது? பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வே சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், ஏகனாகிய அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கு மட்டுமே இன்றைய தினத்தினுடைய அதிகாரம் சொந்தம். அதுதான் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோம், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, தீர்ப்பு நாளைக்கு அவன் மட்டும்தான் அதிபதி. இந்த உலகத்திலே யாரெல்லாம் அதிபதிகளாக பெரிய அதிகார வர்க்கம் படை பட்டாளத்தோடு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுடைய அதிகாரங்கள் அங்க செல்லுபடி ஆகாது. அந்த சமயத்திலே விசாரணைக்கு வரும்போது வஜியா யௌமைதின் பிஜஹன்னம், நரகம் அப்படியே முன்னால கொண்டு வரப்படும். யௌமைதி யததக்கருல் இன்சான், அப்போ மனிதன் அனைத்தையும் நினைச்சு பார்ப்பான். வஅன்னா லஹு ذிக்ரா, அப்போ இங்க பெப்ஜி விளையாடினதெல்லாம் அங்க ஞாபகம் வரும், எல்லாம் முன்னால வருமே. இக்ரா கிதாபக, உன் பதிவேட நீயே படிடா. பதிவேட அல்லாஹ் படிச்சு சொல்ல மாட்டான். எஃப்ஐஆர் இருக்க அதை இன்றைக்கு காவல்துறை வாசிக்குது, அந்த மாதிரி இல்ல. அல்லாஹ் சொல்லுவான், நீ படி. இக்ரா கிதாபக, உன் பதிவேட நீ படி. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, நீ நல்லவனா கெட்டவனா மார்க் போடுவதற்கு நீனே போதும். இங்க எல்லா அநியாயத்தையும் நம்ம செஞ்சோம்னு கேட்டா அதெல்லாம் அங்க படிக்க வேண்டியதா இருக்கும். ஃபஜ்ர் வந்துச்சு, தொழுலையே அல்லாஹ், ஓர் போனது, அஸ்ர் போனது, மக்ரிப் போனது, எல்லாமே இல்ல, நல்ல காரியமெல்லாம் இல்லை, எல்லாம் கெட்டதும் இருக்கிறது. ஒரு படத்தையும் பார்க்காம பார்த்த எல்லா விஷயங்களும் இங்க இருக்கிறதே. இப்படி நம்முடைய வாயால நாம செஞ்ச தப்புகள் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு அவலம் நமக்கு ஏற்பட வேண்டுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை பல கோணங்களிலே பதிவு செய்கின்றான் என்பதை கவனத்திலே கொண்டு அந்த பதிவுகளுக்கு அஞ்சி எல்லா விதமான குற்றங்களை விட்டு நம்மை நாமே காத்துக்கொண்டு நம்முடைய நேரத்தை, நம்முடைய பொழுதுகளை பயனுள்ள விதத்திலே அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், யாரெல்லாம் நரகத்துல தூக்கி தள்ளிவிட்டானோ அவர்கள் எப்படி கதறுவார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அந்த நரகத்திலே கருகுவார்கள், அந்த நரகத்திலே கதறுவார்கள், கதறிக்கொண்டு சொல்வார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், அல்லாஹ் எந்த நன்மைகளை நாம் செய்ய தவறிவிட்டோமோ அந்த நன்மைகளை செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை, ஒரு அவகாசத்தை, மீண்டும் ஒரு வாழ்க்கையை நீ கொடுப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் திருப்பி கேட்பான், அவலம் நுஅம்மிருஹும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், ஒரு மனிதன் உணர்வு பெற்று ஒரு சுதாரிப்போடு தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய அளவிற்கு அவகாசத்தை உனக்கு இந்த உலகத்தில் நான் கொடுக்கவில்லையா? வஜாஅக்குமுன் நதீர், எச்சரிக்கக்கூடியவர்களும் உங்களிடத்தில் வந்தார்களே. குர்ஆன் உன்கிட்ட இருந்துச்சே, அந்த குர்ஆனை நீ படிக்கல, சரி படிச்சவனாவது உனக்கு உணர்த்தினானே, அப்போ நீ சுதாரிக்கணும் இல்லையா? வமாலி வாலிமீன மின் அன்சார், அநியாயம் செய்து விட்டீர்கள், நேரத்திற்கு பொழுதுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டீர்கள். ஆக அநியாயக்காரர்களுக்கு இங்க எந்த உதவியாளரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்வான்.